பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 கார்லிக்கு, 2 மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு மல்லித்தலை, கொஞ்சோண்டு புதினா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேர்க்கடலையை வறுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது பச்சை கடலை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வறுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருக விட்டுறாங்க, அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கடலையோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு வறுபட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 4 கார்லிக் சேர்த்து லைட்டாக வதக்கிப்போம். 2 வரமிளகாய், இப்போ இதில் நம்ம ஆனியன் சேர்த்துக்கணும். நம்ம இந்த வேர்க்கடலை சட்னிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக ரொம்ப வதக்க வருங்க, பாதி வதங்கினா போதும். இப்போ இதில் மல்லித்தலை புதினா சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். நீங்கள் வந்து வேர்க்கடலையே அந்த தோலை பூரா நீக்கிட்டு அப்புறம் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் நீக்கிட்டு கூட இது ஒரு ஜாருக்கு மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு, தண்ணி தேவையான அளவு ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துப்போம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்போ நான் புளி சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் இப்போ புளி கொஞ்சம் இவ்வளோ புளி சேர்த்துக்கோங்க. இந்த நாரை எடுத்துகிட்டு இதோ இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதுதான் நீங்கள் இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய் 3 சேர்த்து அப்படியே தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சட்னியில் இதை ஊற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வதக்கின்னு அரைச்சிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பச்சையாக அரைச்சாலும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை சட்னி